இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, சுவாமிக்கு நிவேதனம் ஆகின்ற சமயத்தில் மற்றவர்கள் பார்க்கக்கூடாது என்று சொல்கிறார்களே, என்ன காரணம் என்ற கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். இறைவனுக்கு நெய்வேத்தியம் என்பதை எடுத்து செல்லும் பொழுதே பார்த்தோம்னா அதை மூடி தான் எடுத்துட்டு போவா. முழுக்க முழுக்க இறைவனுக்கான நெய்வேத்தியம் என்பது மிகவும் சுத்தமாக இருக்க வேண்டும். அதிலே எந்த விதமான என்ன சொல்லலாம் தோஷங்களும் பட்டுவிடக்கூடாது. ஒரு பரிசுத்தமான பொருளைத்தான் இறைவனுக்கு நெய்வேத்தியம் செய்வது வேண்டும் என்பதற்காகத்தான் அதனை எடுத்துண்டு போகும்பொழுதே பார்த்தோம்னா நல்லா மூடி போட்டு கவர் பண்ணி தான் எடுத்துண்டு போவா. இப்படித்தான் எடுத்து செல்வார்கள். எல்லோரையும் வழிவிடுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூட எடுத்துண்டு போவா. இது போக அங்கே சந்நிதியில் கொண்டு போய் வச்சுட்டு கூட ஸ்க்ரீனை போட்டுடுறாளே, எதற்காக சார் அப்படின்னு சொன்னால் நாம் அதை பார்க்கக்கூடாது என்பதற்காகத்தான். மற்றவர்கள் ஏன் அதனை பார்க்கக்கூடாதுன்னு சொன்னால் அங்கே கவன சிதறல் என்பது வந்துவிடும். நம்முடைய பார்வைக்கே ஒரு தோஷம் என்பது உண்டு தெரியுமா? அந்த தோஷமானது அந்த தின்பண்டத்தின் மீது விழுந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான். சார் ஆண்டவன் சந்நிதியில் போய் நம்முடைய பார்வை தோஷம் எப்படி சார் படும்னு சொன்னால் அது இறைவனுக்கு தோஷத்தை தராது. முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். சுவாமிக்கு நிவேதனம் என்பது இறைவன் சாப்பிடுகிறார் அப்படிங்கிறதுக்காக இல்லை. இறைவன் அதனை அருந்தவில்லை, அவரிடத்திலே அதனை காண்பிக்கிறோம். நிவேதயாமி என்று சொன்னால் நான் இதனை உன்னிடம் காண்பித்து, அதாவது இதனை தெரிவிக்கிறேன், அறிவிக்கிறேன் என்றுதான் பொருள். உன்னிடம் இதனை காண்பித்து இதனை பிரசாதமாக நாங்கள் ஏற்றுக்கொள்ளப் போகிறோம், உன்னுடைய பிரசாதமாக நாங்கள் இதனை ஸ்வீகரித்து கொள்ளப் போகிறோம் என்கின்ற அந்த தகவலைத்தான் இறைவனிடத்திலே நாம் சமர்ப்பிக்கிறோம். அந்த உணவிலே ஏற்கனவே ஏதேனும் தோஷம் இருந்தால் நீ அதனை நீக்கி விடுவாயாக என்ற பிரார்த்தனையைத்தான் இறைவனுக்கு முன்னால் நாம் அந்த இடத்திலே வைக்கிறோம். அதனை அந்த அர்ச்சகரானவர் அந்த இடத்திலே பிரார்த்தனையாக செய்து கொண்டிருப்பார். அந்த நெய்வேத்தியத்தை நம்ம பார்க்க நேர்ந்தால் என்ன ஆகும்? நம்முடைய சிந்தனை என்பது அங்கே டிஸ்டர்ப் ஆகும் தானே. ஒரு சக்கரை பொங்கல் வச்சுருக்கா, ஒரு புளியோதரை வச்சுருக்கான்னு பார்க்கும் பொழுது, ஓ இன்றைக்கும் சக்கரை பொங்கல் தானே, ஓ இன்றைக்கும் தயிர் சாதம் தான் போல இருக்குது, வேறு எதையும் இவங்க செய்யவே மாட்டாங்களேங்கிற மாதிரி நம்முடைய கவனமானது அங்கே சிதறிவிடும். இறைவனை பிரார்த்தனை செய்யும் பொழுது நம்முடைய மெய், வாய், கண், மூக்கு, செவி ஆகின்ற இந்த பஞ்சேந்திரியங்களுமே கட்டுக்குள்ளாக இருக்க வேண்டும். மனமானது இறைவனின் பால் ஒருமுகப்பட வேண்டும் என்பதற்காகத்தான். இப்போ அதனை திறந்து வைக்கும்போது என்ன ஆகும்? அதை திறந்து நம்ம ஸ்க்ரீன்லாம் வச்சு ஓப்பன் பண்ணி வச்சுருந்தோன்னா அதனை பார்க்கின்ற எல்லோருடைய மனமும் அப்படி கட்டுக்குள் இருக்காது தானே. அதை பார்க்கும்போதே ஒரு சில பேருக்கு ஸ்டாப் பண்ணணும்னு தோணும். இன்னும் ஒரு சில பேருக்கு இதில் உப்பு போட்டாங்களோ இல்லையோ, இது போன்று எப்படியோ ஒரு கவனச்சிதறல் என்பது வந்துவிடும் தானே. கவனச்சிதறல் என்பது வந்துவிட்டால் அங்கே நம்ம சன்னதியில் நிற்கிறதுக்கே நமக்கு அதனுடைய பலனே முழுமையாக கிடைக்காமல் போய்விடும் தானே. இறைவனை முழுமையான ஈடுபாட்டோடு எந்த விதமான கவனச்சிதறலும் இன்றி மனதினை ஒருமுகப்படுத்தி பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று சொல்கிறது சாஸ்திரமானது. அப்படி மனதினை ஒருமுகப்படுத்தும் பொழுது அதனை டிஸ்டர்ப் பண்ணுற விதமாக, அந்த ஒருமுகப்படுகின்ற சிந்தனையை குலைக்கின்ற விதமாக இது போன்ற செயல்களை செய்யக்கூடாது. அந்த அர்ச்சகர் அதனை திறந்து வைக்கும் பொழுது அவர் மூலமாக இவை அனைத்தும், அதாவது நாம் தரிசிக்கின்ற பக்தர்களினுடைய கவனமானது அந்த இடத்திலே சிதறிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் அங்கே ஸ்க்ரீனை போட்டு மூடி அதை நைவேத்தியம் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இதுதான் உண்மையான காரணம். இறைவனை பொறுத்தவரை எதுவுமே தோஷமே இல்லையே. அனைத்தையும் கடந்தவன்தான் கடவுள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் கடந்தவன்தானே கடவுள். கடவுளுக்கு முன்னால் எல்லோரும் சமம்தான். ஆனால் இந்த தின்பண்டத்தை பிரசாதமாக ஸ்வீகரித்துக் கொள்பவர்கள் இருக்கிறார் அல்லவா, அவர்களுடைய உடலானது ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். இந்த பிரசாதத்தை அருந்துபவர்கள் வெறுமனே சாப்பிட்டா அது சாதம், இறைவனுக்கு நெய்வேத்தியம் செய்துவிட்டு சாப்பிடும் பொழுது அது பிரசாதம் என்கின்ற வார்த்தையை நான் அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். பிரான்னு சொன்னால் இந்த உலகத்திலேயே ரொம்ப ஒசத்தின்னு சொல்கிறார். பிரா அப்படின்னு சொன்னாலே மிகவும் உசத்தியான ஒரு விஷயம், மிகவும் உசத்தியான ஒரு சாதமாக அந்த பிரசாதமானது நமக்கு கிடைக்கிறது. அது மிகவும் பரிபூர்ணமான ஒரு பரிசுத்தமான ஒரு பொருளாக இருக்க வேண்டும். அதனை அருந்துவதன் மூலமாக நம்முடைய உடலும் ஆரோக்கியம் பெற வேண்டும். அங்கே எந்த விதமான திருஷ்டி தோஷமும் அதிலே வந்துவிடக்கூடாது. மற்றவருடைய கண்கள் பட்டு அதன் மூலமாக ஒரு தோஷம் என்பது வந்து சேர்ந்து அதனை அருந்துபவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் கெட்டுவிடக்கூடாது என்பதற்காக இறைவனுடைய சந்நிதியிலே நைவேத்தியம் என்பது செய்யப்படும் பொழுது அங்கே திரையிடப்படுகிறது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.